அன்பானவர்களே, டேட் டைம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சங்கீதம் 145 அதில் இந்த நிகழ்ச்சி 3வது பாகம். முதல் 2 நிகழ்ச்சிகளிலும் இந்த சங்கீதத்தை எப்படி படிப்பது, எப்படி தியானிப்பது என்று கவனித்தோம், கற்றுக்கொண்டோம். டீச்சிங் அண்ட் ட்ரைனிங், அதான் டேட் டைம், போதனையும் பயிற்சியும். 760ஆம் பக்கம், பழைய ஏற்பாட்டில் 760ஆம் பக்கத்தை திருப்பி வைத்துக் கொள்கிறீங்களா? சங்கீதம் 145 பார்க்குறீங்க. முதல் 2 வசனங்களும் முன்னுரை போல் இருக்குது என்று நான் குறிப்பிட்டேன். அதே போல் தான் கடைசி வசனம் இருக்குது. முதல் 2 வசனங்களை நாம் 103 1 2 போல யோசிக்கலாம். அங்கே பக்கத்தில் 103 1 2ன்னு எழுதிக்கலாம். ராஜாவாகி என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். இந்த சங்கீதம் ஒரு ஸ்தோத்திர சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. டெகில்லா என்ற ஒரு வார்த்தை ஜெபத்தை விளக்குகின்ற ஒரு வார்த்தை. எபிரேய மொழியில் டெஃபிலா என்று ஆங்கில வார்த்தையும் சொல்லப்படுகிறது. சங்கீத புத்தகமே ஜெப புத்தகம்தான். சங்கீதங்களிலே சில சங்கீதங்கள் துதியின் சங்கீதங்களாக இருக்கின்றன. சங்கீத புத்தகங்களுக்கான அறிமுகம் என்ற பிரதி நீங்கள் வாங்கி பயன்படுத்துவீர்கள் என்றால், நீங்கள் சங்கீத புத்தகத்தை நன்றாக படிப்பதற்கு அது உதவி செய்கிறது. அதை பற்றிய விவரங்கள் தெரிய வேண்டுமானால் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள். அந்த பேஜஸ் கூட சங்கீத புத்தகத்துக்கு மட்டும் உங்களுக்கு உடனடியாக வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பலாம். நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். சங்கீத புத்தகங்கள் ஒரு அறிமுகம் என்று யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புத்தகங்களுக்கும் சேர்த்து ஒரு புத்தகம் இருக்குது. அது தேவையானாலும் நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது இந்த சங்கீதத்திலே 10 பிரிவுகளை நாம் பார்க்கிறோம். 1 முதல் 3 வரை ஒரு பத்தி, 4 முதல் 6 வரை அது இன்னொரு பத்தி, 7 முதல் 10 வரை, 11 முதல் 13 வரை, 14 முதல் 21 வரை அது ஒரு பெரிய பத்தி. பார்த்தீங்கன்னா அப்போ 5 பத்திகளை நம்ம பார்க்குறோம். ஒரு பாட்டில் ஸ்டான்சாஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, சரணங்கள், அதை போல் சில வார்த்தைகள் திரும்பி வருகிறது. அதை நம்ம பல்லவி பாடுறது போல பயன்படுத்துவதற்கு. இந்த சங்கீதம் யூத வழிபாட்டு முறையில் மிக முக்கியமான சங்கீதம். இந்த சங்கீதத்தை யூத மக்கள் காலையில் 2 முறையும் மாலையில் 1 முறையும் மனப்பாடமாக சொல்லி ஆண்டவரை தியானித்து துதிப்பார்கள். நாம் கூட அப்படி செய்யலாம். தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார்ல 119ஆம் சங்கீதத்தில், ஒரு நாளில் 7 தரம் துதிப்பேன் என்று. நீங்கள் மனப்பாடமாக படிக்கிறதுக்கு முன்னால் எடுத்து வாசிக்கலாம். இதே சங்கீதத்தை பெரிய இடத்துல கூட உங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். வாய் விட்டு வாசிக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் இந்த சங்கீதத்தை வாசிக்கிறதுக்காக நாம் செலவழிக்க போயிடும். இந்த சங்கீதத்தை பல கோணங்களில் நம்ம பார்க்கலாம். இப்போ 10 பிரிவுகளை பார்த்தோம். ஒவ்வொரு பத்தியும் ஒரு குறிப்பிட்ட சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா 4லிருந்து 6 வரை அதை தொடர்ந்த வசனங்களில் கடைசி வார்த்தைகளில் அறிவிப்பார்கள், பேசுவேன், சொல்லுவார்கள், விவரிப்பேன், கம்பீரித்து பாடுவார்கள், ஸ்தோத்திரிப்பார்கள், அறிவித்து பேசுவார்கள். அதாவது என்னன்னா, துதி என்பது வெளிப்படுத்துவது. நல்ல ஒரு வசனம் இருக்குது பாருங்கள். 7வது வசனத்தில் நினைத்து வெளிப்படுத்தி கம்பீரித்து பாடுவார்கள். இப்படி தான் மெதுவாக தெளிவாக கவனமாக பார்க்கணும். அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழே ஒரு கோடு போடுங்க. ஒரே கோடில் நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ்ட், அதாவது தெரியப்படுத்துறது. அதனால தான் பேசுவேன், அறிவிப்பேன்,
தெரிவிப்பேன், பேசுவார்கள், தெரிவிக்கும்படி அறிவித்து, இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம உட்காந்து மெதுவாக யோசித்து பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம், அடுத்த பகுதியில் 11, 12, 13 ராஜ்யம் என்ற வார்த்தை வருது. அதை ஒரு குறிப்பிட்ட கலரில், ஒரு பர்பிள் கலரில் கூட ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபம், ராஜ்யத்தின் மகிமை, ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. முதல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன், முன்னுரை, அதுக்கப்புறம் கர்த்தர் பெரியவர், அப்புறம் தலைமுறை தலைமுறையாக புகழ்ச்சியை சொல்லி அறிவிப்பார்கள். 4, 5, 6, 7, அதுக்கப்புறம் 11, 12 தெரியப்படுத்துதல், பிரஸ்தாபப்படுத்துதல், அப்படி நம்ம பார்க்குறோம். 11, 12, 13 ராஜ்யத்தை பற்றி பார்க்குறோம். 14 குறிப்பாக பார்க்குறோம். 14 யாரை, 15 எவைகளை, 16 எவைகளை. அதுக்கப்புறம் 17 பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 8வது வசனம் போல் இருக்குது. பார்த்தீங்களா, 8 கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். 17 கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாக இருக்கிறார். 17க்கு பக்கத்தில் 8ன்னு எழுதிக்கலாம், 8க்கு பக்கத்தில் 17ன்னு எழுதிக்கலாம். 8வது வசனத்து பக்கத்தில் 86, 5, 15, 103:8 இந்த வசனங்கள்லாம் சிறப்பான வசனங்கள். இந்த வசனங்களிலே தேவனுடைய தன்மைகள், தேவனுடைய குணங்களை குறிக்கும் வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. முதல் வசனத்தில் பார்த்தோன்னா, முதல் 2 வசனங்களில் தாவீது ராஜா தேவன்கிட்ட பேசுகிற மாதிரி இருக்கு. ஆனால் 3ல் தேவன்கிட்ட சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கலாம், தான்கிட்ட சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம், மற்றவங்ககிட்ட சொல்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 7 பாருங்கள், எங்கெல்லாம் உம்முடையன்னு வருதோ அதெல்லாம் தேவன்கிட்ட பேசுகிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 10 இப்படி தான் சங்கீதத்தை நம்ம படிக்கணும். இப்போ தேவனுடைய தன்மைகளை, சில தன்மைகளை நம்ம பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்கள். பெரியவர் 3வது வசனத்தில் பெரியவர், 3வது வசனத்தில் மகத்துவம் உள்ளவர், 6லையும் மகத்துவம் உள்ளவர், 6ல் வல்லமை உள்ளவர், 7லையும் 9லையும் தயவு உள்ளவர், 7லையும் 17லையும் நீதி உள்ளவர், 8ல் இரக்கம் உள்ளவர், 8ல் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர், 8லையும் 17லையும், 13ல் ஆளுகை செய்கிறவர், 13ல் நித்தியமானவர், 21ல் பரிசுத்த நாமம், பரிசுத்தர். 12 தேவனுடைய தன்மைகளை எப்படிப்பட்டவர் என்பதை விளக்கும் வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த சங்கீதத்தை நாம் வாய் விட்டு சத்தமாக வாசிக்க போகிறோம். நீங்களும் என் கூட சேர்ந்தே வாசிங்க. நம்ம ஆரம்பிப்போமா? சத்தமாக சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளின் குறித்து பேசுவேன். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கெம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்திரிப்பார்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம்
சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விடுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமாயிருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்க கடவது. வாசித்த பிறகு மெதுவாக அந்த பகுதியை பார்க்கணும். இதில் கவனிச்சிங்கன்னா நான் சொன்ன சில வார்த்தை தேவன்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி. எந்தெந்த வார்த்தைகளில் உம்முடைய, உமது, இந்த மாதிரி வார்த்தைகள் வர்றதெல்லாம் தேவன்கிட்ட நேராக சொல்கிற மாதிரி. ராஜாவாகிய தேவனே உம்மை. நீங்கள் என்ன பண்ணலாம், உம்மை, உம்முடைய, உமது இந்த வார்த்தைகளெல்லாம் குறித்து கொள்ளலாம். அதை கவுண்ட் பென்சிலில் எழுதி கொள்ளலாம். நோட்டில் எடுத்து எத்தனை முறை வருதுன்னு பார்க்கலாம். அப்படி நீங்கள் சின்ன ஒரு பயிற்சி செய்தீங்கன்னா அந்த சங்கீதத்தினுடைய கருத்தை இன்னும் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர், தேவனை என்ன செய்கிறார், ஆகவே அவரை எப்படி துதிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சங்கீதத்தினுடைய முக்கியமான ஆவிக்குரிய பாடமாகும். நீங்கள் கூட ட்ரை பண்ணலாமே. காலையில் 2 முறை வாசிக்கலாம், சாயங்காலம் ராத்திரி படுக்கும்போது வாசிக்கலாம். ஒரு தடவை வாசிக்கிறதுக்கு 2.5 நிமிஷம்தான் அது. 2.5 நிமிஷம் தேவனுடைய வார்த்தையோடு கூட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி உடைய மனதை பக்குவப்படுத்தலாம். காலையில் 2 முறை வாசிக்கலாம். வாசித்து விட்டு கொஞ்சம் அமைதியாக இருந்து விட்டு 2வது முறை வாய் விட்டு வாசிக்கலாம். கர்த்தர் இந்த முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. அப்பா பிதாவே, ராஜாவாகி எங்கள் தேவனே, கிருபை, இரக்கம், அன்பு, தயவுள்ளவரே, மன உருக்கம் உள்ளவரே, பரிசுத்தரே, ஆளுகை செய்கிறவரே, நித்தியமானவரே, வல்லமை உள்ளவரே, தயவுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மன உருக்கம் உள்ளவரே, நீடிய சாந்தம் உள்ளவரே, மன்னிக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்மை ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கிருபை தாரும். இயேசு இரட்சகர் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பாப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பாப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா. வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே, வல்லவரே நல்லவரே. ஸ்தோத்திரமே 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 அப்பாப்பா, உம் கிருபை எனக்கு போதும் அப்பாப்பா. கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், ரட்சகரும் தேவருமானார். கர்த்தரே என் கண்மலையும் கோட்டையுமானார், ரட்சகரும் தேவருமானார். நான் நம்பின என் துருகமும்